நம்ம லைஃப்ல எப்படியாவது மேல வரணும்னு செமையா உழைப்போம். ஆனா ஒரு லெவலுக்கு மேல போன உடனே ஒரு பயம் வரும். நாம இதுக்கு தகுதியானவன் தானா, இல்ல எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கோமான்னு ஒரு வாய்ஸ் தலைக்குள்ள ஓடும். நீங்க ஒரு பெரிய பிசினஸ்மேனா இருக்கலாம், இல்ல ஒரு சம கிரியேட்டரா இருக்கலாம். ஆனா உங்களுக்குள்ள நான் ஒரு போலின்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். இதுக்கு பேர் தான் இம்பாஸ்டர் சிண்ட்ரோம். இது ஏதோ ஒரு சாதாரண பயம் இல்ல பாஸ். இது உங்க ஷேடோ பண்ற ஒரு பெரிய கேம். இந்த வீடியோவில் இந்த போலித்தனமான பயத்தை எப்படி உடைச்சிட்டு உங்களோட உண்மையான ஆத்தென்டிக் பவரை எடுக்க போறீங்கன்னு பார்க்க போறோம். சின்ன வயசுல இருந்தே நீ அதுக்கு லாயக் இல்லைன்னு யாராவது சொன்ன ஒரு விஷயம் இப்போ உங்க ஷேடோவில் ஒரு பெரிய பார்ட்டா வளர்ந்து நிற்கும். நீங்க எவ்வளவுதான் சக்சஸ் பார்த்தாலும் அந்த பழைய தோத்து போன நிழல் உங்களை விடாம துரத்தும். இது ஒரு ஸ்கேம் மாதிரி. நீங்க செஞ்ச நல்ல விஷயங்களை விட உங்ககிட்ட இருக்கிற சின்ன குறைகளை தான் இந்த ஷேடோ பெருசா காட்டும். நீங்க மத்தவங்களை ஏமாத்தி இந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னு உங்களையே நம்ப வைக்கும். இந்த ஸ்டேஜ்ல நீங்க உங்களை ஒரு ஃப்ராடா தான் பார்ப்பீங்க. இந்த இம்பாஸ்டர் சிண்ட்ரோம் இருக்கிறவங்க கரெக்டா ஒரு ட்ராப்ல மாட்டிப்பாங்க. அதுதான் பர்ஃபெக்ஷனிசம். நம்ம பண்றதுல ஒரு சின்ன தப்பு கூட இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா நாம ஒரு ஃபெயிலியர்னு மத்தவங்களுக்கு தெரிஞ்சிடும்னு பயந்து பயந்து வேலை பார்ப்பீங்க. உங்க எனர்ஜி முழுக்க மத்தவங்க ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பயப்படுறதுலயே தீர்ந்துடும். இது உங்க ஷேடோவோட கண்ட்ரோல்ல நீங்க இருக்கீங்கன்றதுக்கு ஒரு அடையாளம். நீங்க பெர்ஃபெக்ட்டா இருக்க நினைக்கிறது சக்சஸுக்காக இல்ல, உங்க மேல விழுற போலின்ற முத்திரைய மறைக்கிறதுக்காக. இப்போ இதுல இருந்து எப்படி வெளியே வர்றது? உங்க ஷேடோவை நீங்க அணைக்கணும். இன்டகிரேட். ஆமா, எனக்கு சில விஷயங்கள் தெரியாது, சில இடத்துல நான் தப்பு பண்ணுவேன்ற உண்மையை தைரியமா ஒத்துக்குங்க. நீங்க பர்ஃபெக்ட்டா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, ரியலா இருந்தா போதும். உங்க குறைகளை நீங்க எப்போ ஏத்துக்கிறீங்களோ அப்ப மத்தவங்க ஜட்ஜ்மெண்ட் உங்களை ஒன்னும் பண்ண முடியாது. அந்த பயம் தான் உங்களோட மிகப்பெரிய ஸ்ட்ரெங்த். அந்த பயத்தை ஒரு மோட்டிவேஷனா மாத்துங்க. ஷேடோவை இன்டகிரேட் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த சாவரின் பவர் வரும். உங்க சக்சஸ் உங்களோட உழைப்பால வந்தது, அதிர்ஷ்டத்தால இல்ல. கார்ல் ஜங் சொன்ன மாதிரி, ஒளிய மட்டும் பார்த்தா ஒருத்தன் முழுமையடைய முடியாது, தன் இருட்ட பார்த்தாதான் அவன் முழுமையடைய முடியும். சென்னை பாஷையில சொல்லணும்னா, உங்களை நீங்களே அண்டர் எஸ்டிமேட் பண்றதை நிறுத்துங்க. உங்க ஷேடோவை உங்க பார்ட்னரா மாத்திக்கிட்டா இந்த உலகத்துல எவனுக்கும் நீங்க பதில் சொல்ல தேவையில்லை. இந்த கிளாரிட்டி கிடைச்சிருந்தா கமெண்ட்ல ஓன் இட்னு டைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் டீப்பா பேசலாம்.